ஹாய் கைஸ், நான் தான் அவங்க சரி. ஸோ இன்றைக்கி என்னென்னு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஸ்பின்னிங் கண்டன் தான் கைஸ். போன வாட்டி நம்மளை ஸ்கேம் பண்ணால் பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒத்த டைமண்ட் கூட செலவு பண்ணுறோம். 48 வவுச்சரில் ஒரு பண்டில் கூட கொடுக்கலன்னா கரீனாவை நான் கேவலமாக திட்டுவேங்க சத்தியமாக. ஏன்னா எனக்கு அந்த 48 வவுச்சரில் மாதரா பண்டில் விழ வேண்டியது கிட்டத்தட்ட மாதரா பண்டில் தான் கைஸ். இது ஓகே கைஸ், இருங்க நான் ஃபஸ்ட்டு இந்த கிளியர் கேட்சை இதெல்லாம் கொடுத்துட்டு வரேன். எங்கடா போச்சு? இங்கே தான் இங்கேயும் இருக்கும். ஏதோ இங்கே இருக்குது. ஒன்றுக்கு 2 பண்டலாக கச்சா சூப்பராக இருக்கும். இருக்கிற எல்லா வவுச்சரையும் பிடிங்கிட்டு ஒன்றுமே கொடுக்கலனா சத்தியமாக கண்டாயிருவேன் கைஸ். வேறு என்ன, ஃபஸ்ட்டு கோல்ட் ராயலில் ஒரு 10 ஸ்பின்னு கைஸ். குத்துறாதடா எதுவும். நைஸ் வெப்பன் ராயல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சர்வரெலாம் நல்லா குழப்பிட்டு வரும். ஐயோ என்னென்னமோ போதே. 5 ஸ்பின்னு கைஸ். 2 1 1 2. ஐயோ பயம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். டேய் கொடுத்துருங்கடா. கொடுக்க மாட்டேங்கிறான். கம்மியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறான் டோக்கன்லாம். என்ன கொடுத்து தொலைடா. டே 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 கத்த விட்றானே. பச்சை குழந்தைய பார்த்து கத்த விட்றானே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே என்னை பார்த்தா பாவமாகவே இல்லையாடா. இது வேலைக்கே ஆகாது, இது வேலைக்கே ஆகாது. இந்த அக்காவை போட்டுப்போம். ஐயோ இந்த அக்காவை போட்டுப்போங்க. இது வேலைக்கே ஆகாது போல். இன்னொரு ஒரு 10 யாராச்சும் ஒரு பண்டில் கொடுங்கடா, போயிடுவேண்ணா. டே டே கரைக்காதடா மென்ன லூஸு கரீனா. எங்கே இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். அன்றைக்கி மட்டும் எனக்கு ஒரு 100 டைமண்ட் இருந்துச்சுன்னு வைங்க, நான் மாத்திரா பண்டில் எடுத்துருவேன். இங்கே ஒரு பண்டிலுக்கு தானே நான் கேட்குறேன். நான் என்ன வேறு ஏதாச்சும் பெருசாக கேட்குறேன்? கைஸ் இன்னும் 3 5 தான் கைஸ் போட முடியும். எனக்கு பயமாக இருக்குது. டோக்கன் கூட அவ்வளோ கொடுக்கல கைஸ். டேய் வேறு ஒருத்தன் ஏன்டா நான் வச்சு கத்த வைக்கிறான் எல்லாம் நியாயமே இல்லை கைஸ். ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா இருக்கிற மொத்தத்தையும் நான் போட்டு கரைக்கிறீங்க? ஒரு பண்டில் தான்டா கேட்டேண்ணா. இந்த அக்கா பண்டில் கூட கொடுங்கடா, நான் கோச்சிக்க மாட்டேன்டா. ஒரு பண்டிலையாச்சும் கொடுங்கடா ப்ளீஸ்டா. அன்றைக்கும் அழுவ விட்றான், இன்றைக்கும் அழுவ விட்றான். கரை சந்தோஷமா நம்ம ஐடிக்கு லக்கே இல்லை, சுத்தமாக லக்கில். ரைட்டு விடுங்க. என்னடா போன வீடியோலையும் இதே எடுக்கிறேன்னு பேரில் இப்படி தான் பண்ணேன், இந்த வீடியோலையும் இப்படி தான் பண்ணுறேன். சரி விடுங்க. இந்த டோக்கனை வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகுது. ஏன் இந்த கன் ஸ்கின் கூட கிடைக்காது கைஸ். இது கூட இந்த ஃபிஷன் டோக்கன் தான். நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன் கர்ணா? இல்லை வேணாம். தெய்வ வார்ட்டு ஏக்கே எடுக்கணும். இதுலையாச்சும் பாருங்க கேரண்டி. இங்கே பாருங்க கேரண்டி. ஆனால் இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை டோக்கன் தான் டோட்டலாக எனக்கு கர்ணா குத்தான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடணும். சரி விடுங்க, ஒரு மேட்ச் ஆடுவோமா? ஆனால் ஏன் கைஸ் இவன் இப்படி இருக்கான்? எனக்கு 100 டைமண்டில் மாதரா பண்டில் விழ வேண்டியது கைஸ். மாதரா பண்டில் அன்றைக்கே நான் அழ வச்சான், இன்றைக்கும் நான் அழ வைக்கிறான் கைஸ்.
இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. 243 டோக்கன் இங்கே தூக்கி கொடுத்துருக்கு. நான் பேசாமல் மொபிட்டோவே வாங்கிட்டு போயிருப்பேன். சரி, இந்த பண்டில் ஏதோ நல்லா இருக்கே, கொஞ்சம் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. முடிச்சு விட்டான். இந்த கேம் பிளேயே பண்ண பிடிக்கல. கடுப்பாக இருக்கு ஈசன், நான் சத்தியமாக கடுப்பாக இருக்கு எனக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டு போங்களேன். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணுங்களேன் கைஸ். இந்த ஸ்கேமெல்லாம் இவ்வளோ ஸ்கேம் பண்ணுறானே, ஒரு நியாயமே இல்லை. ஒரு நியாயமே வேணாமாடா உனக்குலாம். 150. ஐயோ, பின்னாடி இருக்கான் அவன். டே அப்பா பயம் ஊத்துறானே. 48 இது வவுச்சரு எப்படி கிடச்சான் தெரியுமா? 1700 டைமண்ட் கைஸ். அது 48 வவுச்சரு. அதுக்கு நான் ஈவோ வேர்ல்டெல்லாம் போயிருந்தேன்னு வைங்களேன், 2 ஈவோ கிட்ட எடுத்துருக்கலாம் கைஸ் கிட்டத்தட்ட. விடுங்க, நான் அதுக்கு இப்படி புலம்பிகிட்ருக்கேன். சின்ன பையன் கூட பார்க்காம வச்சு செய்கிறானே. என்னடா நீ ஆடப்பட்ட பொறுமையா? என்ன இவனும் ஆட மாட்டேங்கிறான். பார்க்குற நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ், கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஜோ இருங்க கடுப்பாக இருக்கே. ஏங்க அவன் ஒரு பண்டல் கூட கொடுத்தா கூட பரவாயில்ல ஈஸ், நான் அமைதியாக போயிருப்பேன் ஈவெண்ட்டை விட்டு. ஆனால் அவன் ஒரு பண்டல் கூட கொடுக்கல, அதான் இங்கே பிரச்சனை. சரி, அந்த டைகர் பண்டல் கொடுக்கலனாலும் அந்த பாண்டா பண்டல் மாசாக இருந்துச்சு ஈஸ், அது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் சந்தோஷமாக ஓடிருப்பேன். அதெல்லாம் கூட மாத்திரை எவ்வளோ ஒர்த்த கைஸ். நானே மாத்திரை வாடகை கேட்டால் மறுபடியும் எனக்கு அந்த மாத்திரைலாம் செம்ம கடுப்பு. இப்போ மறுபடியும் அதே தான் இவனுக்கு பண்ணுறானுங்க. ஐயோ, இவன் ஒருத்தன் ஆட தெரியாதவன் கூட. அழுத்துறான் பாருங்களேன். கேம் ப்ளே பண்ணவே பிடிக்கல கைஸ். எனக்கு இப்போ வடக்காண்டுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாமான் இருக்கு. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், யாருக்காக இருந்தாலும் இப்படிலாம் கோவம் வருது தானே கைஸ்? இவ்வளோ தூரம் கடுப்பேற்றினா மனுஷனை சின்ன பையன் கூட பார்க்காம. இன்னும் செத்துட்டான்.
நமக்கு இந்த 1700 அது பேர் என்ன டோக்கன் டைமண்டில் என்னென்ன கொடுத்தான் தெரியுமா? இந்த ஒரு அமௌண்ட்டு, அதுக்கு ஒன்று டாப் அப் இவெண்ட்டு எங்கடா வந்து டான் 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 இது இவ்வளோ தான் யூஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃப்ரெண்டெல்லாம் வரானே, துரோகமும் பண்ண மனசு வரல. சரி பேசாமல் போய் விட்டு கொடுத்துருவோமா? சரி நமக்கு தான் எதுவும் நல்லது நடக்கலை, இவனுக்கு ஏதாச்சும் கொடுப்போம். நல்லா பண்ணுறீங்கடா, ஆனால் நீங்களாம் நல்லா பண்ணுறீங்க. இல்லையாச்சும் நம்ம கேட்டதை எவனாச்சும் மேக்ஸ் நம்ம கேட்குற இந்த ஏகேவை மட்டும் கொடுத்துருங்கடா, கெஞ்சி கேட்குறேன்டா. ஸோ கைஸ், இதுக்கு மேலே இது பேசுறதும் இல்லை கைஸ். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கர்ணாவை கொஞ்சம் திட்டிடும் கைஸ் கமெண்டில். ஸோ கைஸ், டாட்டா, பாய் பாய், see you கைஸ்.